ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கர்டன் பிளான்ட்டை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து எந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், அதை வந்து என்ன மாதிரி நட்டேன் தான் இந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து இந்த கர்டன் பிளான்ட்டை வந்து வளர்க்குறாங்க. இது வந்து நம்ம காம்பவுண்ட் வால்லெல்லாம் தொங்க விட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ஹைவேல தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நான் எங்கேருந்து எடுத்தேன்னா மால்லேருந்து தான் ஒரு 2 சின்ன கட்டிங்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாட்டு இருந்து ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சு. நானும் லைட்டாக ஒடிச்சா வந்துடும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் 2 நீளமாக 2 கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா குட்டி குட்டி கட்டிங்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும். வேர் பிடிச்சதுக்கப்புறமா தான் நான் நட்டு வச்சேன். ஏன்னா இது எப்படி நடணும் என்ன அப்படின்னு எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. ஸோ நான் வந்து வீட்டில் எந்த மாதிரி நட்டனோ அந்த ப்ராசஸ் தான் வந்து கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லும் காமிச்சிருக்கிறேன். ஸோ அந்தபடி தான் நான் நட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த செடி கம்பு வந்து ஃபுல்லுமே வேர் போட்டிருக்கு. இப்போ நட்டு வச்சாச்சு. இந்த கம்பை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருப்பேன்னு. கொஞ்சம் தோல் உறிஞ்சமாக தான் வந்திருந்து. ஸோ அதை கரெக்டாக நம்ம வந்து ஒவ்வொரு அடி ஹைட்டுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃபுல்லுமே எல்லாத்தையுமே அந்த மாதிரி அரை அடி ஹைட்டுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணணும். எப்போவுமே அந்த செடி வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் சரிச்சு ஸ்லைஸாக தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நேர நார்மலாக அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே செடி கட்டிங்ஸ் நடும்போது நடுவேன். இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்த கட்டிங்ஸ் கொஞ்சம் நீளமாக இருக்கனால நமக்கு வந்து இவ்வளோ கம்பு இருக்குது. கரெக்டாக மூடு எது கொண்ட பகுதி எது அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு பிளாஸ்டிக் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்வீட் வாங்கும்போது கிடச்ச பாக்ஸு தான். ஸோ அதில் வந்து நம்ம கம்பெல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து தண்ணி தான் ஃபில் பண்ணணும். தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி இல்லைனா 4 டேஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அந்த புழு கூத்தாடி புழு இருக்குல்ல, அந்த புழுவெல்லாம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம அப்படி தண்ணி சேஞ்ச் பண்ணலைன்னா இந்த வேர் அதுக்கு மூடு இருக்குதுல்ல, அது வந்து கொஞ்சம் அழுகுன மாதிரி கொஞ்சம் ஃபங்கஸ் பிடிச்ச மாதிரி ஆகிரும். ஸோ உங்களுக்கு வந்து வேர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் தான் ஆகியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் வந்து கரெக்டாக வேர் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஆல்ரெடி ஒரு குட்டி ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் குட்டி குட்டியாக தான் நமக்கு வந்து வேர் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் ஹாப்பி. நம்ம ஒரு கம்பு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹாப்பி தான். இதுக்கப்புறமா நம்ம வந்து இன்றைக்கி தான் வாட்டர் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அது கரெக்டாக ஒரு 5 டேஸ் இருக்கும். அதுலேயே நமக்கு இவ்வளோ வேர் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த கம்பையுமே லைட்டாக நம்ம வந்து லைட்டாக தண்ணியில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி இல்லைனா சும்மா வாஷ் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஆகியாச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நடுறதுக்காக நம்ம வந்து கீரை எல்லாம் நடுறதுக்காக ஒரு பாக்ஸ் வாங்குவோம்ல, அந்த மாதிரிப்பட்ட ஒரு பாட் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீளமான பாட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் மண்கலவன் பார்த்தீங்கன்னா மண்ணும் கொஞ்சம் உர மண்ணும் தான் எடுத்துருக்கிறேன். அப்புறமா என்கிட்ட வந்து கொக்கோபீட் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த தேங்காய் நார் இருக்குல்ல, அதுதான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் வந்து எந்த மாதிரி வேர் வந்திருக்குன்னு உங்களுக்கு பாருங்கள், பார்த்தாலே தெரியும். 2 வீக்ஸில் வந்து சூப்பராக இவ்வளோ வேர் பிடிச்சிருச்சு. ஸோ நான் வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணலை. ஒரு 2 டைம்ஸ் தான் தண்ணி சேஞ்ச் பண்ணியிருப்பேன் இந்த 2 வீக்ஸில். இப்போ பாருங்கள் சூப்பராக அழகாக